ரெண்டு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல மகளிருக்கு நம்ம உறுதி செய்ய வேண்டும். போதை மது ஒழிப்பு இல்லையா? போதை அதாவது சாராயமும் இந்த டாஸ்மாக் மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு. போதை பழக்கம் இன்னும் அதிகமாகி விட்டது. வயசானவங்க எல்லாம் சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. பெரியவர்கள் ஆண்கள்ல அதாவது சின்ன பசங்க, பள்ளிக்கூட பசங்க எல்லாம் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் அருகிலேயே போதை விற்கப்படுகிறது. அந்த ரெண்டுத்தையும் ஒழிக்க வேண்டும். அதற்கு நாம கடுமையாக உழைக்க வேண்டும். ஏன்னா அதனால பாதிக்கப்படுறது நம்முடைய குடும்பங்கள் தான், வேற எங்கேயும் கிடையாது. நம்முடைய குடும்பங்கள் தான். அப்படி கண்ணுக்கு தெரியாம நம்ம வீட்டு பசங்க பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது நான் அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன் ஒரு கூட்டத்துல, இதனால நம்ம எப்படி ஒரு நல்ல பையனை கண்டுபிடிச்சு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப பெரிய கொடுமையா இருக்கு. இன்னைக்கு போய் குடி இல்லாத, போதை பழக்கம் இல்லாத, நல்ல பழக்கம் உள்ள பையனை கண்டுபிடிச்சு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அது மிகப்பெரிய சவால். கிடையவே கிடையாது, தேடுறதா இருக்கு. எப்படியாவது பார்த்தா அவங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கு, போதை பழக்கம் இருக்குது. எப்படி இதை நமக்கு குடிப்பழக்கத்தையாவது கண்டுபிடிச்சிடலாம், போதை பழக்கத்தை கண்டே பிடிக்க முடியல. இந்த விஷயங்களை எல்லாம் பெண்கள், நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தான விஷயமா இருக்கு. பார்த்திருப்பீங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணு, தனியா ஒரு பெண் நடந்து போனா அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யலாம் என்று தைரியத்தை யார் கொடுத்தா? மனநோய் பிடிச்சவங்க இவங்க எல்லாம். மென்டல் சொல்றமா அந்த மாதிரி தான் இவங்க. ஏன்னா என்ன வகுற உங்களுக்கு என்ன வந்தது? அவங்க தனியா போறா, அரகுறை ட்ரெஸ் போட்டுட்டு போறா. ஏன் என்ன அதனால? நீங்கள் யாரும் அந்த பொண்ணை பார்த்து நீ உனக்கு அந்த பெண்ணுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத மாதிரிதான் கமெண்ட் போடுறாங்க. அசிங்கமா இருக்கு. அவங்க ஏன் தனியா போனாங்க? அவங்க ஏன் ட்ரெஸ் இல்லாம அரகுறை ட்ரெஸ்ல போனாங்க? அவங்க ஏன் ஆண் நண்பர்களோட போனாங்கன்னு பேசுறாங்க. என்னது இது? அதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணிடுவீங்களா? அந்த வக்ர புத்தி கொண்ட ஆட்களை தான் நம்ம கடுமையாக தண்டிக்க வேண்டும். அதற்கு நாம கடுமையாக உழைக்க வேண்டும். பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் முடியும். ஏன்னா இத ஜட்ஜ் பண்றாங்க. எப்படி போனாங்க? அப்ப குழந்தை எல்லாம் 6 வயசு குழந்தை. நேத்து பாருங்க, ஒரு 4 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த ஒரு குற்றவாளிக்கு 7 வருஷம் கழிச்சு நிரபராதியின் தீர்ப்பு வந்துருச்சு. அப்படியே வயிறெல்லாம் எரியுது. ஏன்னா அதுல டிஎன்ஏ இல்ல, நிரூபணம் செய்ய முடியல. ஊர் முழுக்க சொல்லுது, நடந்தது எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா டிஎன்ஏ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்சிட்டிவாவே இல்ல. காவல்துறை, நீதித்துறை, அதே போல மருத்துவத்துறை எல்லாம் காவல்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை இது மூன்றுமே இந்த விஷயத்துல உடனடியாக அந்த குழந்தைகளுக்கும் அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆதரவாக செயல்பட்டு குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை. 6 மாசம் தான் டைம், 6 வருஷம்லாம் இல்ல. என்னதுக்கு 6 வருஷம்? என்ன அந்த குழந்தைய போயிடுச்சாங்க. 6 வருஷம் வரைக்குமா கோர்ட் இழுத்துட்டு இருக்கோம்? தினம் அந்த கேஸ நடத்திருக்கணும். தினம் அதை வாரம் அந்த கேஸ நடத்தி உடனடியாக அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். 6 வருஷம் கழிச்சு என்ன நீங்க எவிடன்ஸ் எடுக்க போறீங்க? அப்பயே எடுத்திருக்கணும் எவிடன்ஸ். எவிடன்ஸ் அப்பதானே இருக்கும். எங்க குற்றம் நடந்தது அந்த இடத்துல, அப்ப ஒரு வாரத்துல நீங்க எவிடன்ஸ் எடுக்க முடியலன்னா 1 வருஷம் கழிச்சு எடுக்க முடியும். உடனடியாக அந்த குற்றவியல் தடயங்களை எல்லாம் எடுத்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்திருந்தா நிஜமாவே தண்டனை கிடைச்சிருக்கும். 7 வருஷம் கழிச்சு நிரபராதின்னு வெளியில விடும்போது அப்படியே எங்கதான் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப அப்படியே மனசெல்லாம் வலிக்குது. அப்புறம் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு தைரியமாக வெளியில போறாங்க பாருங்க பெண்கள். அவங்கள நம்ம இந்த இப்போ ஒரு கேஸ் போடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகமா இருக்கட்டும், இல்ல பொள்ளாச்சியா இருக்கட்டும், தைரியமாக அந்த பெண் குழந்தைகள், அந்த கல்லூரி மாணவிகள் கோர்ட்ல கேஸ போட்டிருக்காங்க. அவங்கள நம்ம வீராங்கனைகள் தான் சொல்லணும். அவங்களாலதான் இன்னைக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்குது இல்லையா? அவங்களாலதான் தப்பு பண்ண அவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்குது. ஒரு 10 பேர் அதை பார்த்து பயப்படுறான். அப்படிப்பட்ட வீராங்கனைகளுக்கு நம்ம சமுதாயத்துல மதிப்பு கொடுக்கணும். போகும்போது அது பாரு, அந்த பொண்ணுதான் கேஸ் போட்டுச்சான், அந்த பொண்ணுதான் இந்த பொள்ளாச்சி வழக்குல பாதிக்கப்பட்ட பொண்ணு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வீர மங்கை அந்த பொண்ணுன்னு சொல்லணும். ஏன்னா எப்படி ஒரு ஜட்ஜு
அவங்க வந்து வீரமாக ஒரு மகளிர் கோர்ட்ல நீதிமன்றங்கள்ல ஒரு நீதியரசர்கள் அந்த அம்மாங்க வந்து எவ்வளவு தைரியமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை கொடுக்கறதுக்கு காரணமா இருந்தது அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் தான். அவர்கள் எல்லாம் நம்முடைய வீர மங்கைகள். அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்களால தான் இன்னைக்கு மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பாவது கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அதனால அந்த மாதிரி விஷயங்களை நாம் மகளிருக்கு எடுத்து செல்ல வேண்டும். இதையெல்லாம் நம்ம சொல்லணும். சொல்லி அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுத்து நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து செல்லணும். ஏன்னா அதுக்குதான் இந்த மாதிரி கூட்டங்களை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம்.